சிறு தகவல்களை தங்களுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு பிரதேசமானது தற்போது படிப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இலங்கையின் மேற்கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. எனவே இன்றும் நாளையும் கூடுதலான இடங்களிலே மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமானால் மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் கடந்த இரவு ஓரளவான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கப்பட்டன. இந்த மலைமானிகள் இன்று காலையிலிருந்து வாசிப்புகளை ஆரம்பித்திருக்கின்றன. இதன் பிரகாரம் தற்போது வடமாகாணத்திலும் குறிப்பாக வவுனியா, ஒட்டிசுட்டான், அளம்பில், வெளியோயா, இலுப்பக்கடவை, பாலம்பட்டி, பாண்டியங்குளம் போன்ற பிரதேசங்களில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இது படிப்படியாக இந்த மழை வீழ்ச்சியானது வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு பிரதேசங்களுக்கும் இன்றும் நாளையும் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவரையும் அதிகளவான மழை வீழ்ச்சிகள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு பிரதேசங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. எனவே இது படிப்படியாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் இங்கு MSN வெதர் நிலைமையும் பார்க்கின்ற போது இன்று 8 அளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியத்தையே அதுவும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்று 9 மணி அளவில் மிகவும் கூடுதலான பிரதேசத்தில் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுக்கான சாத்தியம் காணப்படுவதாக MSN வெதரிலும் காட்டப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த தாளமுக்கம் மூலம் நமக்கு மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. வளிமண்டல திணைக்களமும் தங்களுடைய வளிமண்டல அறிக்கையிலே இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தற்போது உருவாகி இருக்கின்ற தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கூடுதலாக மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்றும், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதுடன் சில இடங்களிலே 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கப்படலாம் என கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காற்றின் வேகமும் 40 கிலோமீட்டருக்கு மேலே வீசலாம் என கூறப்படுகின்றது. ஏனெனில் இது ஒரு குறைந்த காற்றழுத்தமாகவே தற்போதும் காணப்படுவதனால் இவ்வாறான காலநிலை நிலைமைகள் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருப்பதுடன் தங்களால் இயன்ற எச்சரிக்கை நடவடிக்கைகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தங்களை கேட்டுக்கொள்கின்றது. நன்றி.